40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு. ஆனா நான் சொல்லுவேன் ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. நிறைய பேர் ஆள் வளர்ந்துட்டாங்க, இங்க வளரவே இல்லை, இங்க வளரவே இல்லை. இங்க வளராம ஒன்னும் வளராது, உங்க வாழ்க்கை வளராது. See, if you transform your belief, if you transform your belief system, your life will get transformed. Your life will get transformed. அப்போ முரண்பாடான முட்டுக்கட்டையான சிந்தனைகள் எல்லாம் தூக்கி போடுங்க. கிளியரா ஒரு ஞானம் அடைஞ்சிட்டான், ஒரு புத்திசாலி இன்டெலெக்சுவல் அப்படின்னா 99-100 பேர் நிப்பான், 99 பேருக்கு அது போக தெரியாது. That's a lock. That's a lock. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் வருவான், பாப்பான். He knows எங்க உடையணும்னு தெரியும். பட்டுன்னு உடைச்சு உள்ள போயிட்டே இருப்பான். கத்தி மாதிரி வச்சிருக்கணும் உங்க மைண்ட, அப்படியே ஷார்ப், ரேசர் ஷார்ப், சரன் உள்ள போயிடணும். பணம் இன்னைக்கு வராம இருக்கலாம், இன்னைக்கு வராம இருக்கலாம், நாளைக்கு over the night that might happen, that will happen. அப்படிதான் நிறைய பேர் மாறி இருக்கு வாழ்க்கை. ஜாக்மா பெரிய உதாரணம். எப்படி unconscious competence. நீங்க நம்பணுங்க அவங்கள. ஐயோ எப்படி தெரியுமா, உங்க பேரண்ட்ஸுமே சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. இல்ல அவன் அவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு, இவனுக்கு இவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு, இவன் இந்த படிப்பு படிச்சிருக்கான், அவன் அந்த படிப்பு படிச்சிருக்கான். ஒரு ரன்னிங் ரேஸ் போறோம், இப்ப நானும் போறேன், ஓகே ஃபைன். ஒரு பக்கத்துல ஒருத்தர் வராரு, இவர் வராரு, நான் போறேன், போயிட்டு ஓட போறேன், ரெடி 2 நம்மளால எங்கடா வந்து சான்ஸ் இல்ல அப்படின்னு ஓடுனா ஜெயிக்க முடியுமா? இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பர் சிலர் பலர் நோலாதவர். அதாவது இலர் பலர் ஆகிய காரணம். தவத்தை பத்தி சொல்றாரு அவர். இது தவம். உங்களுடைய செய்து கொண்டிருக்கும் தொழில் தவம். அதை கன்சிடர் பண்ணுங்க. ஏன் பல பேரால வர முடியலன்னா அவன் தவம் செய்யறதுக்கு ரெடியா இல்ல. அவன் செஞ்சு பார்க்கறான், திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பர் சிலர், நோற்பர் சிலர் பலர் நோலாதவர். பலருக்கு பொறுமை இல்ல, பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஆனா ஏதோ ஒரு அறியாமையில நீங்க என்னடா வாழ்க்கை இது, நம்மளாம் இப்படி வர முடியுமா அப்படின்ற ஒரு சிந்தனை, ஒரு குதர்க்கமான சிந்தனை எங்கிருந்து வந்திருக்கும். சோ அதனால ஞானமாக எல்லாத்தையும் பாருங்க. எப்படி ரஜினிகாந்துக்கு ஒரு தெளிவு இருந்துச்சுங்க, அவருடைய தொழில் மீது அவருக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. ஒரு சினிமால ஒரு ஹீரோவா இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அது இட்ஸ் நாட் a joke. அவங்க நடிகர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, ராமராஜனா இருக்கட்டும், அவ்வளவுதான் அப்படியே ஓவர் த நைட் வந்தாங்க, அப்படியே ஓவர் த நைட் காணாம போயிட்டாங்க, வாஷ்ட் அவுட். இப்படி பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இன்னைக்கு ரஜினிகாந்த் நம்பர் 1 நடிகரா இருக்கிறாரு, சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கணும் சினிமா மீது. ஒரு கதையை கேட்கறதுல அவருக்கு நிறைய ஞானம் இருந்திருக்கணும். ஏன்னா பல லொக்க கதையை சொல்லிட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு ரொம்ப பில்டப் கொடுப்பான் சினிமால, பயங்கரமா அவங்கள சாப்பிட்டுருவாங்க. அப்போ அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். எத்தனையோ காத்து வந்தாங்க, ஆனா ஒரே ஒரு ரஜினிகாந்த் தான் அவர் அதுல தெளிவா இருந்தார். அவர் சினிமால தெளிவா இருந்தார். அரசியல் விட்டுடுங்க, இன்னைக்கு புதுசா கமலஹாசன். மக்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, மக்களுடைய மைண்ட நல்லா ரீட் பண்ணுங்க. திடீர்னு வந்தா ஏத்துக்க மாட்டாங்க, அடிச்சு சொல்றேன், திடீர்னு வந்தா ஏத்துக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே நீங்க பூத்தணும், மைண்டுக்குள்ள பூத்தணும். 2 பிம்பங்கள் இருக்கீங்க, 2 பிம்பங்கள். நான் பேரை சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். the leading கட்சிகள் 2 பேரு. அவங்கள தகர் தெரியணும்னா அதுக்கு மிகப்பெரிய திட்டம் வேணும், மிகப்பெரிய பிளான் வேணும், ஆழமா யோசிக்கணும். ஒருத்தரால முடியுமா? அதான் சொல்லுவேன், கூட்டு சக்தி. நாம எல்லாம் ஒரு கூட்டணி. நீங்கெல்லாம் என்னுடைய சகோதர சகோதரிகள். நாம எல்லாம் சேர்ந்துதான் இந்த இந்திய நாட்டை வளமையான ஒரு நாடாக மாற்ற முடியும். ஜப்பான்ல என்ன மாதிரி ஒருத்தர் பேசியிருப்பாங்க, நம்ம வளர்க்க வேண்டாம், நம்ம நாடை வளர்க்கிறோம், நம்ம டெவலப் ஆகிறோம், ஜப்பான் நம்ம ஓடக்கூடாது. அவன் ஓடல. விவேகானந்தர் என்ன சொல்றாரு, நீ மாபெரும் மாவீரன், ஒரு புலி வந்தா கூட நீ ஓடக்கூடாது, தைரியமா நில்லுங்கிற. நீ நில்லு, தைரியமா நில்லு, இன்னும் பாரு, அந்த புலி கூட பார்த்து உன்னை பார்த்து ஓடி போடுன்ற. அந்த சைக்காலஜி நமக்கு தெரியல. அவர் நம்ம எல்லாருமே சொல்றோம், அப்படியே சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும் அவர் சொல்ற,
முணுமுணுக்காத. பிரச்சனைகளா? முணுமுணுக்காத. பிரச்சனைகளை அனுபவி. சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு. எல்லாத்தையும் திருக்குறள் 2 அடியில் சொல்லிட்டு போயிட்டார். சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு. அதாவது ஒருத்தனுக்கு துன்பம் அதிகமா வந்துகிட்டே இருக்கு, பிரச்சனை அதிகமா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவனுக்கு மெய்யுணர்வு அதிகமாகுதுன்றார். எப்படி ஒரு கரித்துண்டு வைரமாக மாறுது? அதற்கு தாங்கிக்கிற சக்தி வேணும், தாங்கிக்கணும். இன்னைக்கு நடக்கலையா? சிறப்பா நடக்கும்னு யோசிங்க. இங்க யோசிக்கிற முறையே மாத்துங்க. இன்னைக்கு நடக்கலையா? என்னைக்கும் நடக்காதா? அப்படி கிடையாது. இன்னைக்கு நடக்கலன்னா நாளைக்கு நடக்கல, ஓகே, நாளைக்கு இல்ல அடுத்த வருஷம் செம்மையா நடக்கும். ஒரே ஒரு விஷயத்தை போட்டு கத்துக்கோங்க, உங்களுக்கு வெற்றி உங்களை நோக்கி வரும். வெற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும். வாய்ப்பு கொடுக்கப்படும், வாய்ப்பு வரும். அந்த வெற்றி வரும் பொழுது காலை நல்லா ஆழமா பதிச்சுக்கோங்க. நிறைய பேர் பிம்பம் அப்படியே மாயையில் அப்படியே பறக்கிற மாதிரி நினைச்சிருப்பான் போல இருக்கு. அப்படியே அதான் காணாம போயிட்டான். கலகா புரியல, அப்படியே பயங்கர வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு. அதனால சொல்றேன், ஞானம் முதல்ல ஞானம் வரணும். அதற்கு பிறகு பணம் வரணும், புகழ் வரணும், பெயர் வரணும். எல்லாமே ஞானம் வந்த பிறகு வந்தா நிலையா இருக்கும். என்னுடைய பெயர் வந்து நாகராஜ். நான் வந்து சென்னையில் அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஐயா வந்து ஒரு 2.5 வருடங்களுக்கு முன்னாடி வந்து சந்திச்சுட்டு அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய தொழில் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். எம்என் கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்ற பேரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டுறது, இந்த மாதிரி பெரிய ஆடிட்டோரியம்ஸ் கட்டுறது, இண்டஸ்ட்ரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஐயாவை பார்க்கும்போது என்னுடைய அந்த தொழில் வந்து ஜீரோ ஆக்சுவலாக. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து ஒரு 100 கோடின்றது ஈஸியாக பண்ணிடுவோன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஐயா பார்த்து கிடைச்சது. நீங்கள் வந்து 2 விதமாக எனக்கு வந்து உதவி செய்யலாம். ஐயாவும் உதவி பண்ணுறாங்க, நீங்களும் செய்யலாம். ஒன்று வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன மாதிரி வேணும்னாலும் அது சின்னது பெருசெல்லாம் பார்க்காதீங்க. அதாவது சில பேர் பண்ணா சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து எடுத்து 50 லட்சம் வேலை தான் எடுப்போம் அப்படின்லாம் கிடையாது. சூர்யா சார் கிட்ட இருக்கிற டீமுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 ரூபாய் வேலைனாலும் என்னை கூப்பிடலாம், 100 கோடி ரூபாய் வேலைனாலும் என்னை கூப்பிடலாம். சின்ன சின்ன வேலைனா சென்னையில் கூப்பிடுங்க. சென்னையை விட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் பெரிய வேலைனா கூப்பிடுங்க. அது உங்களுடைய சொந்த வேலை தான். இல்லை அப்படின்னா எனக்காக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க, அதுக்குண்டான சர்வீஸ் சார்ஜை நாங்கள் கொடுப்போம்.